எல்லாரும் ஜூஸ் எடுங்க, எடுத்து குடிங்க. மேனகா, எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாமா? எக்கா அப்படி சொல்லாதீங்க அக்கா. எடி, நீ ஜூஸ் குடிக்கலையா? ஏமா, நான் அடுக்கலைய வச்சே ஜூஸை குடிச்சிட்டம்மா. மல்லிகா, என்ன பார்த்துட்டே இருக்க, ஜூஸ் எடுத்து குடி. சரி மைனி. நீங்க கொண்டு வந்த ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. அத மைனி கையால போட்ட ஜூஸ் இல்ல. அடியே மல்லிகா, எங்க வீட்டுக்கு வந்து என் மைனி கிட்ட என் அம்மா கிட்ட எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கணும்னு வந்திருக்க. குடிடி ஜூஸ நல்லா குடி. என் மைனிக்காரிய காக்கா போடக்கு மைனிக்காரிக்க பிறந்த நாளுக்கு மோதிரமா வாங்கி குடிக்க. இன்னைக்கு உன் ஆட்டம் க்ளோஸ் டி. எனக்கு நகை கடையில வச்சு ஒன்னும் வாங்கி தராம என்னை ஏமாத்திட்டு என் மைனிக்காரிக்க மோதிரம் வாங்கி குடிக்க வச்சிருக்கேன்டி. இன்னையோட உனக்கு ஆட்டம் க்ளோஸ் டி. குடிடி ஜூஸை சீக்கிரம் குடி. நீ எப்படி மயங்கி விளையாடு நான் பார்க்கணுமே. உன் ஆட்டம் எல்லாம் இந்த மேனகாட்ட செல்லாதடி. என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மசக்குதே, ஒரு மாதிரி வருதே. எம்மா எத்தா, ஐயோ என் அம்மாவுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தா என் அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாளே. மேனகா, அத்தைக்கு என்னாச்சு? என்ன மைனி, உங்களுக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா? எங்க அம்மைக்கு என்னாச்சுன்னு என்கிட்ட கேக்குறீங்க? சிவகாமி அம்மா, எழுமுங்கம்மா, எழுமுங்க, கண்ணை முடிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னாச்சு? நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஐயோ, என் அம்மா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படி திடுதிடுப்புன்னு கீழே விழுந்துட்டா? நல்லா தானே பாடு பேசிட்டு இருந்தா எல்லார்ட்டையும். எத்த எழும்புங்க அத்தா, எத்த எழும்புங்க அத்தா, பயமா இருக்கு அத்தா. ஏ மேனகா, என்ன வாய பறந்து நின்னுட்டு இருக்க? போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிக்கா. ஏக்கா, என்னாச்சு அக்கா? எங்க அத்தைக்கு இவ்வளவு நேரம் நல்லதானே நம்ம கிட்ட பாடு பேசிட்டு இருந்தாங்க. ஆமா சின்ன பொண்ணு, நானே அதான் பாத்துட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட எல்லாம் நல்லதானே பேசிட்டு இருந்தாங்க, என்ன ஆச்சுனே தெரிய மாட்டேங்குதே. ஐயோ, எங்க அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எத்தா, கண்ணை முடிச்சு பாருங்க அத்தா. சிவகாமி அம்மா, எழுமுங்கம்மா. முகத்துல தண்ணி அடிச்ச பிறகு அத்தை எழும்ப மாட்டேங்கிறாங்களே, அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரிய மாட்டேங்குதே. ஏம்மா, என்ன அனாதையானி விட்டுட்டு போயிட்டே அம்மா, உனக்கு என்னாச்சும்மா? என்ன பேசிட்டு இருக்க? பின்ன என்னக்கா, எங்க அம்மாவை எத்தனை டைம் நான் எழுப்பி பார்த்தாச்சு, தண்ணியும் தெளிச்சு பார்த்தாச்சு, அம்மா கண்ணை முழிச்சு பார்க்க மாட்டேங்கிறா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதானே? ஏ மேனகா, என்ன நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பேசணும் மைனி? நீங்க செய்ய வேலையெல்லாம் கரெக்டா செய்திருக்கீங்க. கடைசில நான் அபசகுணமா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ அபசகுணமா தான் பேசுன. மைனி, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் மல்லிகா? இது எனக்கு அம்மாவாக்கம், உங்க அம்மா இல்ல. மைனி, எங்க அம்மா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? நல்லா தானே இருந்த எங்க அம்மாவை நீங்க இப்படி சுவாலிய முடிச்சிட்டீங்களே ஒரே அடியா. நீங்க நல்லா இருப்பீங்களா? என்ன இவா லூசு கணக்குல பேசிட்டு இருக்க? மேனகா, இப்ப எதுக்கு எம்எல்ஏ பழிய போட்டுட்டு இருக்க? நான் என்ன உங்களுக்கு மேல பழிய போட்டேனா? உங்களுக்கு தெரியாமல இருக்கா என் அம்மா இப்ப இந்த நிலைமை ஆனதுக்கு? அம்மாகாரி மயங்கி விழுந்து கிடந்துட்டு இருக்காங்க, ஆனா மைனிகாரிக்கு மேலேயே குறை சொல்லிட்டு இருக்காளே. இவ இதுக்கு தான் பெட்டி கட்டி மாமியார் வீட்ல இருந்து கிளம்பி வந்திருப்பா போல. ஏ மேனகா, அதெல்லாம் பரவ பாத்துக்கலாம். முதல்ல உங்க அம்மா ஹாஸ்பிடல் கூட்டி போற வழிய பாருங்க. எதுக்கக்கா இது எங்க அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் எங்க அம்மைக்கு சுவாலிய முடிச்சிட்டாங்க இல்ல? அவங்க சுவாலி முடிஞ்சு போச்சு இல்ல? ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் காட்டி என்ன பிரயோஜனம்க்கா? முதல்ல வாயில பினாயில போட்டு கழுகு. நல்லா இருக்க அம்மாவை பார்த்து சுவாலி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மோளா? உங்க அம்மா ஒரேடியா போகல, கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்காங்க. பேசணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்க. ஏக்கா, நீங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா, நீங்க என்னதான் சொல்லிட்டு போங்கக்கா. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு எனக்குதாக்கா தெரியும். ஏசோக எனக்குதாக்கா தெரியும். ஆமா, அதுக்குன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. சும்மா இருக்கவங்களும் செத்து போயிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்க. மைனி,
இப்போ உங்க நிம்மதி தானே? உங்க மனசுக்குள்ள இப்ப குளுகுளுன்னு இருக்கமே. எங்க அம்மா ஒரேடியா போய் சேர்ந்துட்டாங்க. எங்க அம்மா இருந்ததானே உங்களுக்கு பிரச்சனையா இருந்து. எங்க அம்மா இந்த நிலைமை ஆக்க வேண்டிதானே இவ்வளவு நாள பாசமா இருந்த போல. எங்க அம்மை கிட்ட நல்ல நடிச்சு எடுத்து நல்ல பாசகார மருமான பேரு எடுத்துட்டு இருந்தீங்க. நல்ல நடிச்சு நடிச்சு எங்க அம்மையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களே. மேனகா, என்ன பேசிய நீ? எனக்கு தெரியும் மைனி, எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க போட்ட நாடகமும் எனக்கு தெரியும் மைனி. கடைசியில எங்க அம்மைக்கு சுவாலியா முடிச்சிட்டீங்களே. இனி எனக்குன்னு யாருன்னு இருக்கியா? அம்மானு கூப்பிட. இங்க பாரு மேனகா, இவ்வளவு நேரம் நீ பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சும்மா என்னதோ வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டத்துக்கு பேசாத. என்னதோ நான் என் மாமியார கொலை பண்ண போல பேசிட்டு இருக்கா? ஆமா, அப்படிதான் பண்ணி போட்டிருக்கீங்க. என் மைனிகாரி சரியான கூறு கட்டவா. எல்லாருக்கும் மேலேயும் வேணே பழி போடனே பேசிட்டு இருக்கா. ஹலோ, மங்கள ஹாஸ்பிட்டலா? ஏமா, நீ நல்லவான் நினைச்சவோ மருமகளே உன்னை போட்டு தள்ளிட்டாளே. நீ உண்மையான பாசம் அவகிட்ட காட்டுனம்மா. ஆனா அவ துரோகி அம்மா, துரோகி. உன்னை பழி வாங்கிட்டம்மா. ஏம்மா, இத நான் யார்கிட்டம்மா போய் சொல்லுவேன்? யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே அம்மா. என் மைனிகாரி ஊரே நம்பக்குபடி அப்படிலாம் எல்லார்கிட்டையும் நடிச்சு வச்சிருக்கா. ஏம்மா, இவ்வளவு நேரம் எல்லார்கிட்டையும் நல்லா தானே பாடு பேசிட்டு இருந்த. கலகலப்பா சிரிச்சு சிரிச்சு தானேம்மா பேசின. ஜூஸ குடிச்ச அடுத்த நிமிஷமே ஒரேடியா போயிட்டியே அம்மா. என்னைவா சொல்லியா? ஜூஸ குடிச்சதான் என் மாமியார் பட்டுன்னு போயிட்டாங்களா? ஏற்கனவே மைனிகாரி ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ கலக்கி வச்சிருக்கேன்னு சொன்னா இல்லம்மா. ஏம்மா, இனி உன் மருமலை பச்சு உனக்கு தெரிஞ்சு என்ன புரோஜனம்மா? நீ ஒரேடியா போயிட்டியம்மா. சொக்க தங்கன்னு தானம்மா சொல்லிட்டு இருந்தாவள. இப்ப கடைசியில உன் நிலைமைய பாத்தியம்மா. ஏம்மா, எத்தனை மாசம் ஆச்சு அம்மா நீ செல்ல மவுளேன்னு என்ன கூப்பிட்டு. எப்ப பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் செல்ல மவுளே செல்ல மவுளேன்னு கூப்பிடியம்மா. என் மைனிகாரி ஒன்னு என்னைய ஏதோ சதிப்படி பிரிச்சுட்டாளே அம்மா. இப்ப என்னன்னா, நான் அடிக்கடி என் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒன்னு வந்து பாப்பேன்னு தெரிஞ்சு அவ ஒரேடியா உன்னை போட்டு தள்ளிட்டாளே அம்மா. என்னிட்ட இருந்து ஒரேடியா உன்னை பிரிச்சுட்டாளே அம்மா. ஐயோ, என் சம்மந்திக்காரு என் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் அத்தைக்கு எதுவுமே பண்ணலையே. ஜூஸ்ல ஏதோ வச்சிருக்கிறது போல எல்லாம் பேசியா. எல்லாரும் தானே ஜூஸ் குடிச்ச. ஒரு இதுல தானே கலக்கி வச்சேன். அதுக்கப்புறம் என் மாமியாருக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு? என் மேல எல்லாம் அவ பழிய போடியா? சும்மா புலம்பிட்டு இருக்காதீங்க. மல்லிகா, யாருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. என் நிலைமை பாத்தியா? முதல்ல வழிய விடுங்க. அதே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போட்டு. எம்மா, சின்ன பொண்ணே, நீ ஏன் இங்க நிக்க? வா போ. எம்மா, ஜூஸ் மாறி போச்சு. என் சம்மந்திக்காரி குடிக்க உள்ளது நீ மாத்தி குடிச்சிட்டிய அம்மா. ஏம்மா, இந்த நிலைமைக்கு ஒன்னு ஆக்குன என் மைனிகாரிய நான் சும்மாவே விடமாட்டேம்மா. சும்மாவே விடமாட்டேம்மா. உன்னை நான் இந்த நிலைமையிலையா பாக்கியம்மா. எழும்புமா. ஏக்கா, எனக்கு பயமா இருக்கக்கா. நான் என் மாமியார் எதுவுமே பண்ணல. நீ வேற சும்மா இரு சின்ன பொண்ணே. உன் சம்மந்திகாரிய பத்தி எல்லாருக்குமே தெரியும். நீ எதுவும் பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரியும். உன் மாமியாருக்கு ஏதோ காலத்தை ஏதாவது சாப்பிட்டுக்க மாட்டாங்களா இருக்கும். அதான் லைட்டா ஒரு மயக்கம் இருக்கு. டாக்டர் வருவாங்கல்ல, வந்து பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். இல்லக்கா, எவ்வளவு நேரம் ஆகுதக்கா? இப்படி ஒரு நாளுமே மயங்கி இருக்க மாட்டாங்கக்கா. எனக்கு பயமா இருக்கு. இப்படி எல்லாம் எதுவும் பயப்படாத. உன் மாமியாருக்கு எதுவுமே ஆகாது. யாருமா இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கிறது? வெள்ள போங்கம்மா ஒருத்தங்களை விட்டுட்டு. டாக்டர், எங்க அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க தாம்மா சொல்லணும். டாக்டர், எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. சரி சரி, நீங்க எல்லாரும் வெளில போங்க, நான் பார்த்து சொல்றேன். ஏமா, நீங்க வெளில போகலையா? டாக்டர், நான் எங்க அம்மா கூடயே இருக்கேன் டாக்டர் இங்க. அப்ப நீங்க இவங்க மகளா? சரி, அப்ப நீங்க மட்டும் உள்ள இருங்க. பாட்டிமா, பாட்டிமா.
என்ன டாக்டர், எங்க அம்மா இப்படி மயங்கி கிடக்குறாங்க, இவ்வளவு சத்தமா பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இப்படி தொணன்னு பேசிட்டு இருந்தா வெளில போய் நில்லுங்க. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா நான் ட்ரீட்மெண்ட் பண்றது எனக்கே மறந்து போயிடும். அக்கா, என் சம்பந்திக்காரி சொல்லிய போல என் மாமியாருக்கு நான் ஜூஸ்ல எதுவுமே கலந்து குடுக்கல அக்கா. ஏக்கா, அத்தை மயக்கம் போட்டு தான் விழுந்திருக்காங்க. நீங்க பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சிருவாங்க. ஆமா சின்ன பொண்ணு, உன் மாமியாருக்கு எதுவுமே ஆகாது. அவங்க நல்ல மனசுக்கு இன்னும் நிறைய நாள் இருப்பாங்க. அக்கா, உங்க சம்பந்திக்காரி உங்க மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கான்னு அழுதுட்டே இருக்காதீங்க அக்கா. பாத்தியா நீயே, என் சம்பந்திக்காரி என் மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கா. நான் என் மாமியார கொலை பண்ண பார்த்தேன்ல சொல்லிட்டு இருக்கா. ஏக்கா, என்னக்கா சின்ன பிள்ளை போல அழுதுட்டு இருக்கீங்க? புரியாம இப்படி பேசுறீங்க? அக்கா, நாங்க வீட்டுக்கு வர முன்னாடியே நீங்க மொத்தமா ஜூஸ கலக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன்னு சொன்னீங்க. ஆமா மலியா, நிறைய ஜூஸ போட்டு நான் மொத்தமா தான் கலக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். ஜூஸ நீங்க மொத்தமா தான் கலக்கி வச்சிருந்தீங்க. நம்ம எல்லாரும் அந்த ஜூஸ தான் குடிச்சோம். அத்தை மட்டும் எப்படி மயங்கி விழுந்தாங்க? அட ஆமா மல்லிகா, நீ சொல்லே சரிதான். ஆமா மல்லிகா, ஜூஸ் நம்ம எல்லாரும் தானே குடிச்சோம். ஆமாக்கா, அந்த ஜூஸ நம்ம எல்லாரும் தானே குடிச்சோம். அத்தை எப்படி மயங்கி விழுந்தாங்க? உங்களுக்கு இன்னுமாக்கா புரியல? உங்களுக்கு சந்தேகமே வரலையாக்கா? என்ன சொல்ல மல்லிகா, என்ன சந்தேகம் வரலையா? டாக்டர், எங்க அம்மைக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். ஏக்கா, டாக்டர் ஏதோ சொல்றாங்கக்கா, வாங்கக்கா கேப்போம். ஏமா, உங்க அம்மா ஏதாவது டேப்லெட் எடுக்கறாங்களா? சுகர், பிரஷர் எதுக்காது? ஆமா டாக்டர், எங்க அம்மா பிபி டேப்லெட் எடுக்கறாங்க. நீங்க சொன்ன போல உங்க அம்மா சாக ஒண்ணும் இல்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. டாக்டர், நீங்க மாத்திரைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னமா சொல்லுங்க. ஒருவேளை எங்க அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டுருப்பாங்களோ? என்னமா சொல்றீங்க? அவங்களுக்கு பிபி இருக்கு, பிபி மாத்திரை தானே சாப்பிட்டுருப்பாங்க. டாக்டர், இருந்தாலும் எங்க அம்மா தெரியாம, அவங்களுக்கு படிப்பறிவு எதுவும் இல்ல, அவங்க தெரியாம ஏதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்டுருப்பாங்களோ? என்னது தூக்க மாத்திரையா? அக்கா, எங்க வீட்டுல தூக்க மாத்திரையே கிடையாது அக்கா. எங்க அத்தைக்கு என்னைக்கு மருந்து மாத்திரையில நான் தான் எடுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் எப்படி இவ தூக்க மாத்திரையை தின்னுப்பாங்கன்னு சொல்றா? டாக்டர் தம்பி, எதுக்கு இப்ப திருத்தரன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? எம்மா அடிமா, கண்ணு முடிச்சிட்டீங்களா? என் மோள்டே எதுக்கு இவ்வளவு விளாவரியா இந்த கேட்டிட்டு இருக்கீங்க? ஜூஸ்ல தூக்க மாத்திரை யார் கலந்தன்னு கேட்க வேண்டியதானே? ஆ, தூக்க மாத்திரையா? ஆமா, நான் குடிச்ச ஜூஸ்ல 2 தூக்க மாத்திரை இருந்து. எம்மா, ஆஹா, படுக்கையில கிடந்த பாட்டி எழும்பி இவ்வளவு அடி கொடுக்கறாங்களே. என்னடி திமிரு பிடிச்சவள, அம்மா நொம்மனு கிடைக்க மயங்கி கிடந்ததா நான் ஒரேடியா போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா வேண்டாமா? இதுல ஒரு உலக்க மட்டும் இருந்திருக்குன்னு பாத்தியா? உன் தலை மண்டைய அந்த உலக்காலே அடிச்சு உடைச்சிருப்பீங்க பாத்தியா? திமிரு பிடிச்சவ, உடம்பு ஃபுல்லா திமிரு. நீ என்ன எதுக்கிட்டே இருக்க? எல்லாரும் சொல்றாங்க நான் மயங்கி இருக்கேன்னு, நீ என்ன நான் ஒரேடியா போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? எத்தனை நாளைக்கு உனக்கு ஆசை நான் போய் சேரணும்னு? ஏமா இப்படி சொல்லிய? உன் செல்ல மகளை பார்த்தா இப்படி சொல்லிய? செல்லமா, நான் குடிச்ச ஜூஸ்ல 2 தூக்க மாத்திரை போட்டதே நீதான். அதுவும் 2 மாத்திரை நல்ல கலக்கிறியா? ஸ்பூன் எதுவும் கிடைக்கலையா? எல்லாரும் இருக்காங்களே, என் மவளை காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் நான் வாயிலே போட்டிருந்தேன். நான் அதை முழுங்கிருந்தா இந்த நேரம் போய் சேர்ந்துருப்பனா என்ன தெரியாது. சரி, எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிதான் உன்னை கண்டுபிடிக்கன்னு சொல்லிதான் மயங்கினது போல நடிச்சேன். ஆண்டி, உனக்கு இந்த கெட்ட புத்தி, நீ அந்த மாத்திரையை யாருக்கு கலக்கி கொடுத்துப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா ஜூஸ் கை மாறிட்டு அப்படிதானே டி? ஏமா அப்படி ஒண்ணும் இல்லம்மா. என்ன டி, இந்த திமிரு பிடிச்சவளுக்கு ஒரு மாமியார் வீடு கேடு, கல்யாணம் ஒரு கேடு, நல்ல ஒரு சம்மந்தி கிடைச்சிருக்க, அவ கூட சந்தோஷமா உனக்கு இருக்க முடியல. அம்மா அடிக்காதம்மா. ஏத்த, ஒரு நிமிஷம் இரு மருமகளே, என் வேலையை முடிச்சிட்டு வரேன். ஏத்த, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? எனக்கு ஒண்ணுமே ஆகாத மருமகளே, நீங்க எதுக்கும் பயப்படாத. ஆஹா, சிவகாமி பாட்டி என் மவளை அடிச்சு வெளுக்குறாங்க போல. வீட்டுக்கு வந்த உன் சம்மந்தி என் மருமகளுக்கு மோதிரத்தை கொடுத்துட்டான்னு உனக்கு பொறாமை இல்லடி? அவளுக்கு குடுக்க வச்சிருந்த ஜூஸ்ல தூக்க மாத்திரை போட்டிருந்தா அது மாறி எனக்கு வந்திருக்கு. அடி ஆத்தாடி, என் சம்மந்திக்காரி என்ன வேலை பண்ணிருக்கா? ஏக்கா, அப்ப நான் நினைச்சதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. என்ன மல்லிகா சொல்ற? அக்கா, எனக்கு முதலே தெரியும் அக்கா. நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் கொடுத்தேன் பாத்தீங்களா? மோதிரம் கொடுக்கும் போதே என் மைனிகாரிக்க முகம் ஒரு மாதிரி இருந்து அப்பவே நினைச்சேன் இன்னைக்கு ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்குவாங்கன்னு. அதுக்குன்னு இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. அடி ஆத்தி, இந்த நாத்துவா இப்படி பண்ணியா? இவள நம்பி இவ கையில இருந்து ஒரு மடக்கு தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாது போல இருக்கே. திமிரு பிடிச்சவளா, அந்த ஜூஸ் கை மாறி எங்கிட்ட வந்துச்சு. இந்நேரம் வேற யாராவது குடிச்சு அவங்களுக்கு ஏதாவது